மக்களவை தேர்தல் நடைபெற இருக்கும் சூழலில் தேர்தல் ஆணையம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தேர்தல் பரப்புரைகளில் குழந்தைகளை பயன்படுத்துவதற்கு தடை விதித்திருக்கிறது. தேர்தல் பரப்புரைகள் மற்றும் கூட்டங்களில் குழந்தைகளை பயன்படுத்த தலைமை தேர்தல் ஆணையம் தடை விதித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் நெருங்கிவிட்டால் மக்களை கவர்வதற்காக குழந்தைகளை பரப்புரையில் கட்சிகள் பயன்படுத்துகின்றன. அதேபோல பொதுக்கூட்டங்களிலும் குழந்தைகள் பேச வைக்கப்படுகின்றனர். மக்களை கவர்கின்ற வகையில் இவை பயன்படுத்தப்பட்டு வந்த சூழலில் தற்பொழுது குழந்தைகளை தேர்தல் பரப்புரையில் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை தேர்தல் ஆணையம் இந்த தடையை விதித்திருக்கிறது. தேர்தல் பரப்புரையில் குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது மற்றும் பொதுக்கூட்டங்களிலும் குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்று கூறப்பட்டிருக்கிறது. அனைத்து மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கும் தலைமை தேர்தல் ஆணையம் இந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. மக்களவை தேர்தல் நடைபெற இருக்கின்ற சூழலில் தேர்தல் தேதி இன்னும் சில நாட்களில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய கூட்டணிகள் குறித்த பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டன. சில கட்சிகள் தங்களுடைய பரப்புரையையும் தொடங்கிவிட்டன. இந்நிலையில் தேர்தல் பரப்புரையில் குழந்தைகளை பயன்படுத்துவதற்கு தலைமை தேர்தல் ஆணையம் தடை விதித்திருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, தலைமை தேர்தல் ஆணையம் கூறியவற்றின் முழு விவரம் என்ன? தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநில தலைமை தேர்தல் ஆணையர்கள், அதே போன்று மாவட்ட தலைமை தேர்தல் ஆணையர்கள் உள்ளிட்டவர்களுக்கு இன்று ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த தேர்தல் சம்பந்தமான பிரச்சாரம், பரப்புரை, அதே போன்று பொதுக்கூட்டங்கள், பேரணிகள் உள்ளிட்டவைகளில் குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு யாரேனும் பயன்படுத்தினால் அந்த கட்சி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுற்றறிக்கை வாயிலாக அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. அதே போன்று ஒரு குழந்தை தன்னுடைய தாயுடன் ஒரு கூட்டத்தில் பங்கேற்கும் பொழுது அந்த தாய் இருந்தால் அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த தலைவர்கள் அந்த குழந்தைகளை தூக்கி கொண்டு செல்வது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. குழந்தைகளை இதுபோன்று ஒரு சில மாநிலங்களில் சிலர் ஈடுபடுத்த இந்த பரப்புரை மற்றும் பேரணி பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக சில கட்சிகள் பயன்படுத்துவதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டுகள், புகார்கள் எழுத்து வடிவில் கிடைத்தது. இதையடுத்து இந்த ஒரு சுற்றறிக்கையை தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தற்பொழுது உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. இதனை நீங்கள் கடுமையான ஒரு நடவடிக்கையாக எடுங்கள். யாரேனும் கட்சிகள் இந்த குழந்தைகளை தேர்தல் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளுக்கு எடுத்தால் அது சம்பந்தமான ஒரு உடனடியாக கட்சிகள் மீது நடவடிக்கைகள் எடுங்கள். இது சட்டத்திற்கு புறம்பானது. அந்த கட்சி மீது தேவையான நடவடிக்கைகள் உடனடியாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தால் எடுக்கப்படும் என்று ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை விரிவாக தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்கள், அதே போன்று மாவட்ட ரீதியாக தலைமை தேர்தல் ஆணையர்களுக்கு இன்றைய தினம் ஒரு எச்சரிக்கையாக விடுத்திருக்கிறது. பூங்குழலி, விக்னேஷ் முத்து, நீங்கள் சொல்வதை பார்க்கும் பொழுது ஒரு தெளிவிற்காக கேட்கிறேன். இப்ப பெற்றோரோடு குழந்தை பங்கேற்றால் அது விதிமீறல் அல்ல, அப்படித்தானே? இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அறிக்கையின்படி அரசியல் தலைவர்கள் அல்லது வேட்பாளர்கள் குழந்தைகளை கையில் தூக்கி செல்வது, பிரச்சாரம் மற்றும் பேரணி வாகனங்களில் குழந்தைகளை வாகனங்களில் ஏற்றுவது உள்ளிட்ட அனைத்திற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அருகிலோ அல்லது கூட்டங்களிலோ பெற்றோருடன் குழந்தைகள் பங்கேற்றால் அது தேர்தல் விதிமீறல் இல்லை எனவும் இரண்டு விதமான ஒரு விளக்கங்களை தெளிவாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து.